குட்டூர் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களாமா? நானும் உங்களை பார்க்கதான் காலையில இருந்து வந்துட்டு இருக்கோம். வழியில அப்படியே அங்கங்க நிறுத்திட்டு உங்களை மேலே அப்படியே ஆசையா சகோதரிகளா வரவேற்றார்கள். அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்திருப்போம். இருந்தாலும் உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. பேசிட்டு நான் கீழே வந்து உங்களுடைய மரியாதையெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ரொம்ப நன்றிமா. மாம்பழம் சின்னத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில நான் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில போட்டி போடுகின்றேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், தர்மபுரி மாவட்டத்துக்கு நிறைய நலத்திட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி வருஷ கணக்காக போராடி பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறது. தொப்பூர் கணவாய் திட்டம், தொப்பூர் தெரியும், எத்தனை ஆக்சிடென்ட் நடக்கும். இப்ப அன்னைக்கு மேம்பாலம் கட்டுறாங்கன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி எம்பி நம்மளுடைய அன்புமணி அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் டெல்லியில போய் நம்மளுடைய நடுவண் அரசுல இருக்கக்கூடிய மந்திரி நிதின் கட்கரி அவர்களிடம் போய் தான் வாங்கிட்டு வந்து அந்த தொப்பூர் பாலத்தை கட்டுறாங்க. அதே போல மொரப்பூர் ரயில்வே திட்டத்தையும் அண்ணன் அன்புமணி தான் கொண்டு வராரு. ட்ரெயின் இருந்தா ஈஸியா போலாம் இல்ல, அதுவும் டெல்லியில போய் நம்ம வாங்கிட்டு வரோம். அதே போல இந்த 5 வருடங்களாக தண்ணி எதுவுமே கொடுத்தாங்களா? தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றவே இல்லை. ஆனால் நம்ம மீண்டும் எடப்பாடியார் அண்ணனின் ஆட்சி வரும்போது தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றோம். நல்ல தண்ணி வேணும் தானே, அந்த தண்ணியை நம்ம கண்டிப்பாக தர்மபுரி மாவட்டத்திற்கு கொண்டு வர முடியும். அதற்காக நீங்க மாம்பழ சின்னத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கன்னு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கிறேன். அதே சமயம் பசங்களுக்கு வேலை வாய்ப்பு சிப்காட்டிங்க தொடங்கப்பட்டு திறப்பு விழா நடத்தப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா ஒரே ஒரு தொழிற்சாலை கூட இல்ல. அந்த தொழிற்சாலைகளை அங்கே கொண்டு வருவதுதான் என்னுடைய முதல் வேலை. சிப்காட் பகுதியில தொழிற்சாலைகளை கொண்டு வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பசங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் படிச்சிருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு வேலை இல்லை. அவங்களுக்கு கௌரவமான வேலை பெற்று தர வேண்டும் என்பதுதான் முதல் கோரிக்கை. அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு நான் கண்டிப்பாக சட்டமன்றத்துல உங்களுக்காக குரல் கொடுப்பேன். எங்க இருந்தாலும் உங்களுக்காக பேசுவேன் என்பதை கூறிக்கொண்டு மாம்பழம் சின்னத்தில் நீங்க வாக்களித்து எல்லோரையும் வெற்றி பெற வைக்க வேண்டும். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க அனைத்து சகோதரர்களும் வெற்றி பெற்றால்தான் கண்டிப்பாக புது ஆட்சி மலரும். நல்ல தண்ணியை கொண்டு வர முடியும், பசங்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய முடியும். அதே சமயம் போதையிலையும் மதுவிலையும் நம்ம பசங்க ரொம்ப அவங்களுக்கு சொல்லனா துயரத்தை அனுபவிக்கிறாங்க. அதையெல்லாம் ஒழிச்சு கட்டணும். புகை இல்லாத, மது இல்லாத, போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். சாலையோரம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய எத்தனையோ மது கடைகளை மூடினாங்க. நம்மளால கண்டிப்பாக இந்த மது பழக்கத்தையும் போதை பழக்கத்தையும் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கப்பட முடியும். அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி தினந்தோறும் பாடுபடும். நானும் உங்களோட சேர்ந்து அதுக்கு ஒத்துழைப்பேன் என்று கூறிக்கொண்டு 108 ஆம்புலன்ஸ் அந்த சின்னம் மாம்பழம் தெரியும் இல்லையா? உங்க ஊருக்கெல்லாம் 108 ஆம்புலன்ஸ் வருதுன்னா அதுக்கு காரணம் மாம்பழம் சின்னம் தான். அண்ணன் வந்து டெல்லியில மந்திரியா இருக்கும்போது அன்புமணி அவர்கள் தான் இந்த 108 ஆம்புலன்ஸ் மகளிருக்காகவும் பிரசவ வலிக்கு போன் பண்ணா வருது இல்ல, அடிபட்டா போன் பண்ணா ஊருக்கு வருது இல்ல, வேற யாருக்கு போன் பண்ணுவீங்க? அண்ணன் தம்பிக்கு தானே பண்ணுவீங்க. அந்த அண்ணன் தான் உங்க அன்புமணி. அவரு தான் உங்களுக்காக அந்த ஆம்புலன்ஸை கொண்டு வந்து விட்டாரு. கொண்டு வந்து உங்களுக்காக கிராமத்துல எல்லா ஆம்புலன்ஸையும் கொண்டு வந்து உங்களுக்காக தந்தவர் அந்த அன்புமணி அண்ணனுடைய சின்னம் மாம்பழ சின்னம். அதற்காக நீங்க எல்லாம் மாம்பழ சின்னத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். 25 நாள் ஏரி வேலை வேணுமா? 100 150 நாள் ஏரி வேலை வேணுமா? 150 நாள் இந்த ஊரக வேலை, அந்த வேலையை கொண்டு வரோம். 100 நாள் வேலை திட்டம் சொல்றோம், 150 நாள் வேலை திட்டமாக உயர்த்தப்படும். அதை கண்டிப்பாக தரக்கூடிய சின்னம் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மாம்பழ சின்னம். நீங்க எல்லாம் மறக்காம மாம்பழ சின்னத்துக்கு ஆதரவு கொடுங்க, மறக்காதீங்க. தேர்தல் நாளன்னைக்கு மாம்பழ சின்னத்துக்கு உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக எல்லோரும் கொடுக்க வேண்டும். கொடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக சிப்காட்ல பசங்களுக்கு வேலை, நல்ல குடிக்கிற தண்ணி, மது போதை இல்லாத தமிழகம், 150 நாள் வேலை. உங்களுக்கு சொன்னாங்க எலெக்ஷன் முடிச்ச உடனே 10,000 ரூபாய் போடுறது, ஃப்ரிட்ஜ் கொடுக்கறது, பயிர்க்கடன் தள்ளுபடி, அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னமும் பாடுபடும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றிமா, ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் இவ்வளவு நேரம் வெயில காத்து கொண்டு இருந்ததற்கும், ஆனாலும் அந்த சோர்வே தெரியாம சிறப்பாக என்னை வரவேற்ற அத்தனை தாய்மார்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிமா. நன்றி, வணக்கம்மா. மாம்பழ சின்னத்தை மறக்காதீங்கம்மா. மாம்பழ சின்னம், மாம்பழ சின்னம், மாம்பழ சின்னம் உங்களுக்கான சின்னம், மகளிருக்கான சின்னம், குழந்தைகளுக்கான சின்னம் மாம்பழ சின்னம். நன்றி.